ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி சனிக்கிழமை, 2வது வாரம். இன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிட்றேன். புரட்டாசி 2வது சனிக்கிழமை. நான் 2வது சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். எந்த சனிக்கிழமை நம்மளுக்கு செட் ஆகுதோ அதில் வச்சு சாமி கும்பிட்டுறது. இப்போ சுண்டல் வேக வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். சுண்டல் மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, அதை வேக வச்சு 4 விசில் கொடுத்து உப்பு போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வச்சுருக்கேன் ஒரு பக்கம். உருளைக்கிழங்கா வேக வச்சுருக்கேன். இப்போ பருப்பில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு இதை மூடி குக்கர் விசில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பக்கம் டீயும் போட்டுட்ருக்கு. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிட்றேன். அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று செய்யும் போது இதை எடுத்து தாளிச்சிக்கலாம். சாதம் கொதி வந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்குக்கு அந்த சைடில் வெங்காயம், தக்காளி, எல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மசாலா பட்டாணி போட்டு வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு உண்டான மசாலா மட்டும் இப்போ கடாயில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டு இது ரெடி ஆனதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் அந்த தண்ணி. அதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். எழுந்திரிச்சு காலையில் நான் குளிச்சுட்டு வெளியில் போயிட்டு வாசலை பெருக்கி கோலம் போட்டு வெளியில் வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு இடையில போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூமில் பூ வைக்க ஹஸ்பண்ட் பூ வச்சுட்டுருக்காரு. அவர் வைக்க சொல்லிவிட்டு பசங்களாம் ஏந்திரிச்சிட்ருக்குறாங்க. இப்போ டைமு 5:30 மார்னிங்கு. அவங்க ரெடியாகி வேலைக்கு கிளம்புறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை சாமி கும்பிட்ற வேலையை முடிச்சிடலான்னு கடகடன்னு பரபரப்பாக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஒரு 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன்னா சாமி கும்பிட்றலாம். உருளைக்கிழங்கு அந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கை சேர்த்து அதில் போட்டு பரட்டி எடுத்துடுறேன். இப்போ அந்த சாதத்தை எடுத்து நான் நடுவில் வச்சுட்டேன். அந்த சைடு பருப்பு வச்சுருக்கேன் குக்கரில். பருப்புக்கு புளி ஊற வச்சாச்சு. அதுக்கு பருப்பும் வெந்துருச்சு. 4 விசில் வச்சு அதே இறக்கி வச்சுட்டேன். பருப்புக்கு அந்த சாம்பாருக்கு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, காய்ங்க, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன். அதையெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாரை வச்சுட்டு காட்டுறேன். இப்போ இதில் மூக்கடலைக்கு தாளித்து கொட்டாமல் இருக்குது. அதனால் அதை ஃபஸ்ட்டு தாளித்து ஊற்றிடுறேன். நான் கருவேப்பிலை, கடுகு, காஞ்ச மிளகாய் அவ்வளோதான். இது வரைக்கும் போட்டு தாளித்து இதை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் டைனிங் டேபிளில். அதில் வச்சுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிறேன். சாதம் வெந்துடுச்சு. சாதமும் வடித்து விட்டுட்டேன். ஒன்று ஒன்றா ரெடி பண்ண பசங்கள்லாம் குளிக்க போயிருக்காங்க. அவங்களாம் ரெடியாகி வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாரு. காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சக்கரை பொங்கலும் வச்சுருக்கேன். நான் அரிசி கல் பொறுக்க சொல்லியிருக்கேன். பச்சை அரிசி, ரேஷன் அரிசி தான். சாம்பார் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். சாம்பார் அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு கடாய் இந்த பக்கம் வச்சுருக்கேன். நான் இப்போ சாதம்லாம் தாளிக்கணும். லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். சாதத்தை நிமித்தி ஆற வச்சுருக்கேன். நான் இந்த ரெடிமேட் மிக்ஸ் இருக்குல்ல, அந்த பவுட்ரு தான். லெமன் சாதமும் புளி சாதமும் அந்த பவுட்ரை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுத்தம்பருப்பு ஏதாவது. நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதை போட்டு தாளித்து இதை இறக்கிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. புளி சாதம் ரெடி, லெமன் சாதம் ரெடி.
அதுக்குள்ளே இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சக்கரை பொங்கலுக்கு குக்கரில் கழுவி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதம் கிளறிக்கலான்னு போயிட்டேன். அது இல்லைன்னா லேட் ஆகிட்டே இருக்கும். வச்சிட்டோம்னா குக்கர் விசில் வந்துடும், ரைஸும் வெந்துடும்ல. சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதம், சக்கரை பொங்கல் பாருங்கள், விசில் வச்சு இறக்கி வெல்லம் தண்ணியை ஊற்றி கலரி வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி இல்லை, முந்திரி வாங்க போயிருக்கான் பையன். வந்ததுக்கப்புறம் அதை தாளித்து ஊற்றிடலாம். வடையும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. சுண்டல், புளி சாதம், லெமன் சாதம், உருளைக்கிழங்கு, தயிர் சாதம், ஒயிட் ரைஸு, சாம்பார், அப்பளம், வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டைனிங் டேபிளில் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ ஒவ்வொருத்தராக வந்தாங்கன்னா இப்போ பூஜைக்கு உண்டான எல்லா இதுவும் வச்சு சாமி படத்தாண்டை எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இந்த சொம்பு கோவிந்தா போடுறதுக்கு இந்த சொம்பில் தான் அரிசி போட்டு காசு போட்டு வைப்போம். பெருமாள் படம் சின்னதாக வச்சு இந்த இடத்துல சாமி போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. சாமி இப்போ நாங்கள் கும்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சனிக்கிழமையை கும்பிடலாம். பெருமாளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்றவங்க மறக்காமல் சௌமியா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. சாமிக்கு எல்லா பிரசாதம் நம்ம செஞ்சு வச்ச பிரசாதம் எல்லாமே 3 இலை போடுறது தான் பழக்கம். 3 இலை போட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. 2 மாவிளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். பெருமாள் படம் பாருங்கள், சின்ன படம் தான் வச்சுருக்கேன். நடு இலையில் மட்டும் சக்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி கலர்ன சாதம், வடை இதெல்லாம் வைப்போம் நடு இலையில். சைடில் இருக்கிற இந்த 2 இலையிலையும் வந்து ஒயிட் ரைஸு, இந்த கலர்ன சாதமும் வைக்கிறது, ஒயிட் ரைஸும் வைக்கிறது. எப்பவுமே இது தான், இந்த மாதிரி தான் வைக்கிறது. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால ஹரிபரியாக வேலை நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.